உலகங்கள் அத்துணையும் ஊருளுதே ஓர் கொத்து போல். உலகங்கள் அத்துணையும் ஊருளுதே ஓர் கொத்து போல். இன்ப ஊற்று என நிறைந்த இறைவா என்னும் போதிலே ஏற்படும் ஓர் இன்பமதை எவ்வாறு சொல்லுவேன். இன்ப ஊற்று என நிறைந்த இறைவா எனும் போதிலே ஏற்படும் ஓர் இன்பமதை. இட் இஸ் பிளிஸ், சச்சிதானந்தம் என்ற அளவில் ஏற்படும் ஓர் இன்பமதை எவ்வாறு சொல்லுவேன். ஸோ பியாண்ட் த எக்ஸ்பிரஷன். அப்போது பியாண்ட் த எக்ஸ்பிரஷன் அந்த இதே தான். அந்தமிழ் இன்பத்து அழிவில் வீடும் சிந்தையும் மொழியும் செல்லா நிலைமைத்தாகலின் என்று முதல்ல இவரோட பரிமேலழகர் சொன்னது போல, சிந்தனையும் அழிந்து போயும் செல்லாமொழி அதை விவரிக்கக்கூடிய நிலையிலும் இல்லாத ஒரு நிலைப்பாட்டில் என் அறிவு. சுவாமி சொல்கிறார்ல, எந்த ஒன்று பஞ்சபூத நவகிரகத்தில் சொல்லுவார், எந்த ஒன்று எல்லாவற்றையும் இயக்கிக் கொண்டிருக்கிறதோ எனலும் சேர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கிறதோ அதோடு இணைந்து நின்று அதுவாகி நின்ற எனது அறிவு ஓர்த்துள்ளோம். அந்த நிலைக்குள்ள நான் நின்று பார்க்கிற பொழுது இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய கோலங்கள் எல்லாம் ஒன்று கடைசி வகுப்பில் கொஞ்சம் பார்த்தோம். ஒன்று இவைகளெல்லாம் இயங்குகிற சக்தி எப்படி இந்த அண்டத்திற்கு வந்தது, இந்த இயக்குகின்ற சக்தி ஏதோ ஒரு பொருளை மையம் வைத்து சுழல்கிறது. சுழல்கிற பொழுது நீதி மாறாமல் சுழல்கிறது. எப்படி இது நீதி மாறாமல் சுழல்கிறது என்பதை பார்த்த பொழுதுதான் ஒவ்வொன்றும் எதனால் ஆக்கப்பட்டது என்று பார்த்தோம். அதில் ஆல் அசோசியேஷன், ஆல் மேட்டர் இஸ் த அசோசியேஷன் ஆஃப் எனர்ஜி பார்ட்டிகள். எல்லா தோற்றங்களும் பருப்பொருட்களும் அணுக்களால் ஆக்கப்பட்டது. அணுக்கள் எதனால் ஆக்கப்பட்டது என்று சொல்லுகிற பொழுது அதற்கும் குறைவாக வருகிற பொழுது நுண்ணிய ஆற்றல் துகள் என்பதை உணர்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த நுண்ணிய ஆற்றல் துகள் தான் இறைத்துகள். மேலும் பகுக்க முடியாது. அதற்கு மேலும் அதை பகுக்க முடியாத பொழுது பரமாணு என்று சொல்கிறோம். பரமாணு என்று சொன்னால் அதற்கு மேலான ஒன்று போக முடியாது. பரமபுருஷன் என்று சொன்னால் அதற்கு மேலான ஒருவன் இல்லை என்று அர்த்தம். பரம்பொருள் என்று சொன்னால் அதற்கு மேலான ஒரு பொருள் இல்லை என்று அர்த்தம். அதே போல் பரமாணு என்று சொன்னால் அதற்கு மேலாக அதை கான் டிசோசியேட். அப்போ அதற்கு மேலே யூ கேனாட் டிஸ்இன்டிகிரேட் என்ற அளவிற்கு அதையும் பிளக்க முடியாது என்ற பொழுதுதான் அதை ஆற்றல் துகள் என்று சொல்கிறோம். அப்போது எல்லா ஆற்றல் துகள்களும் இணைந்தது அணு. அணுவினுடைய ஸ்ட்ரக்சர் வருகிற பொழுது மாலிகுலர், அதாவது மாலிகுல் என்று சொல்லக்கூடிய பேரணு. பேரணு என்ற நிலையில் நமக்கு வருவது பௌதீகம். பட் இது ஸ்ட்ரக்சர்லாம் எப்படி வருகிறது என்பதை அடுத்த படிகளில் நம்ம ஒவ்வொன்றாக பார்க்கலாம். அணு எண், அணு நிலையெல்லாம் பார்க்குற பொழுது கொஞ்சம் மெட்டாஃபிசிக்ஸு, கொஞ்சம் குவாண்டம் ஃபிசிக்ஸ் எல்லாம் பார்க்கலாம். அப்போது இந்த அணுநிலையில் இருந்து பேரணு, அதன் பிறகு பௌதீகம், பௌதீகத்தில் இருந்து நமக்கு மலர்ந்து போவது அண்டங்கள். அப்போ எல்லா பொருள்களும் பருப்பொருட்களும் அணுக்களால் ஆக்கப்பட்டது. அணுக்கள் எதனால் ஆனது என்று பார்க்கிற பொழுது பரமணு என்று சொல்லக்கூடிய இறைத்துகளானது. இந்த இறைத்துகளினுடைய தன்மை எப்படி இருக்கிறது என்று பார்க்கிற பொழுது இறைத்துகளும் அலையாகத்தான் இருக்கிறது என்று ஒரு நிலையில். ஏனென்றால் இந்த அலைத்துகளில் இருக்கக்கூடிய அந்த அழுத்தம் மாற்றமில்லாத பேரழுத்தமாக இருக்கிறது என்பதை இன்றைக்கு டார்க் மேட்டர் என்ற நிலையில் அதை ஆராய்ச்சிக்கு எடுத்துகிட்டு இருக்காங்க. இப்போ இந்த அழுத்தம் எப்படி இருக்கிறது என்று எடுத்து பார்த்தால், ஒரு குளம் இருக்கிறது. குளத்தில் போய் நம்ம ஒரு இடத்துல தண்ணீரை எடுக்கிறோம். எடுத்தால் தண்ணி எவ்வளோ சீக்கிரத்தில் நிரம்புது? சீக்கிரமாக நிரம்பிடுது. தண்ணீர் நிரம்பியதனுடைய அழுத்தம் பக்கத்தில் இருந்த தண்ணி நிரம்பிச்சா? இல்லை. இல்லை, அங்கேருந்த கார்னரில் இருந்த தண்ணி நிரம்பிச்சா? தண்ணி நிரம்பிச்சு. ஆனால் அழுத்தம்
அந்த பாண்டு குளத்தினுடைய எல்லை வரைக்கும் ஒரே அழுத்தம்தான். எந்த இடத்துல நான் அதை எடுத்தாலும் அதனுடைய அழுத்தம் எல்லாவற்றினுடைய அழுத்தத்தினுடைய சம்மேஷன் தான் அதை நிரப்புச்சு. சிக்மா என்று சொல்கிறோம் மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷனில். அப்போது அந்த மொத்தத்தினுடைய அழுத்தம் தான் பள்ளத்தை மூடியது. இப்போ ஒவ்வொரு பரமாணுவிலும் அலைத்துகளாக இருக்கக்கூடிய இறைத்துகளிலும் என்ன அழுத்தம் இருக்கும்? இன்ஃபினிட்டி என்று சொல்லக்கூடிய மொத்த இறைத்தன்மையினுடைய அழுத்தமும் அதில் இருக்கும். ரெண்டு தான் இருக்குது பிரபஞ்சத்தில். ஒன்று இயக்கம், அலைப்பொருள். இன்னொன்று வெளி, இயக்கமற்றது. அறிவால் இயக்கத்தை கழித்து விட்டால் என்னவாக இருக்கும்? வெளியாகவே மாறிவிடும். இந்த ஒரு இறைத்துகள் இருக்கக்கூடிய அழுத்தம் என்ன அழுத்தத்தில் இருக்கும்? இட் இஸ் ஆல்சோ இன் இன்ஃபைனைட் ஸ்டேட். எப்படி ஒரு குளத்தில் நீங்கள் எந்த இடத்துல தண்ணி எடுத்தாலும் மூடுவது, பள்ளத்தை மூடுகிற தன்மையே தெரியாத அளவுக்கு உங்களுக்கு அழுத்த நிலை சம்மேஷனாக இருக்கிறதோ, பிரபஞ்சம் முழுவதும் எந்த இடத்துல இறைத்துகள் பின்னப்பட்டாலும் அந்த பின்னப்பட்டிருக்கிற இறைத்துகளில் இருக்கக்கூடிய அழுத்தம் பிரபஞ்சத்தை தாண்டி இருக்கிற இறைவனுடைய மொத்த அழுத்தமும் அதற்குள்ளாக இருக்கும். அப்போ அது பிடிக்க முடியுமா? பார்க்க முடியுமா? முடியாது. அதனால தான் ரெண்டு பொருள் மறைபொருள். ஒன்று ஆற்றல் துகள், அடிப்படை இறைத்துகள். இந்த இறைத்துகளினுடைய அழுத்தத்திற்கும் அந்த இறைத்துகளுடைய பின்னப்பட்ட இயக்கத்திற்கும் காரணமாக இருக்கிற இறைவெளி. இது இரண்டுமே கால தூர பருமன் வேகத்திற்கு அப்பாற்பட்டது. ஃபோர்ஸ், வால்யூம், டைம் அண்ட் டிஸ்டன்ஸ். இந்த நான்கையும் கடந்தது என்பதனால தான் ரெண்டு விஷயங்கள் தான் இருக்கிறது. இந்த ஒன்று வெளி, இன்னொன்று இறைத்துகள். இப்போ இதில் எது முன்னால் வந்தது, எது பின்னால் வந்தது? லாஜிக்கல் தானே. லாஜிக்கல் பகுத்தறிவிலிருந்து தொகுத்தறிவு, பகுத்துணர்வில் இருந்து தொகுத்துணர்வு. இப்போ எது முன்னால் வந்தது என்று சொல்லுகிற பொழுது, அதை பெரியவர்கள் பார்க்கிற பொழுது, இது அளவிலே சிறியதாக இருக்கிறது, எல்லையை அடைத்து கொண்டிருக்கிறது. அதனால தான் அதற்கு பேர் இடம் என்று பேர். இடம்னா எந்த இயக்கம் நடக்கக்கூடிய இடத்துக்கு, அந்த ஸ்பேஸுக்கு பேர் இடம். ஸ்பேஸ் இடம் அல்ல, ஸ்பேஸில் இருக்கக்கூடிய நிகழ்வுக்கு இடம். இப்போது எந்த இடத்துல நடக்கிறது என்கிற பொழுது சிறிய இடத்தை ஸ்பேஸ் அடைத்து கொண்டிருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட எல்லையை உடையதாக இருக்கிறது, ஒரு குறிப்பிட்ட கால நீட்சி உடையதாக இருக்கிறது. ஆனால் இறைவெளி என்று சொல்லக்கூடிய டார்க் மேட்டர் எல்லை கடந்ததாக இருக்கிறது, என்றைக்கும் நிலைத்ததாக இருக்கிறது, மாற்றமில்லாததாக இருக்கிறது. எந்த இடத்துல விஞ்ஞானமும் மெய்ஞானமும் துண்டுபடுகிறது என்று பார்த்தால் இந்த இடத்துல தான் துண்டுபடுகிறது. இந்த டார்க் மேட்டர் என்கின்ற அளவுக்கு அவர்கள் அந்த கான்ஸ்டியூஷனில் இன்றைக்கும் கம்ப்யூட்டிங் இதில் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. ஏனென்றால் டார்க் மேட்டரில் என்னுடைய ஆற்றலில் வேரியேஷன் இருக்கிறது என்பதையும் ஒரு அனுமானத்திற்கு கீழே வந்துவிட்டது ஏறத்தாழ். அதனால் நாம் அதிகமாக அதற்குள்ளே போகலை என்று சொன்னாலும், எப்படி இந்த பிரபஞ்சத்தில் இந்த இயக்கம் நடக்கிறது என்று பார்த்த பொழுது முதல் பாடல் பிரகாரம் உன் பெரிய பேரியக்க உவமையற்ற ஆற்றலால் உலகங்கள் அத்துணையும் உருளுதே ஓர் கொத்து போல். Association of all these energy particle is the basic atomic structure, and the basic atomic structure constitutes the molecule, and the molecule constitutes the elements, and the element constitutes the entire universe. அப்போது பிரபஞ்சம் முழுவதும் அணுக்கூட்டம். அணுக்கூட்டம் எப்படி இருக்கிறது? ஒவ்வொரு அணுவிலும் அந்த இயக்கத்தில் ஒரு நியதி இருக்கிறது. ஒவ்வொரு அணுவிலும் அந்த இயக்கத்தில் ஒரு நியதி இருக்கிறது. அந்த நியதி நாம் அஃறிணை பொருள்களில் பார்க்குற பொழுது தன்மை, துல்லியம், ஒழுங்கு என்று சொல்லுகிற பொழுது அந்த அணுவிலும் தன்மை, துல்லியம், ஒழுங்கு என்பது இருப்பதனால ஆற்றல் துகள் அடிப்படை கட்டமைப்பில் பார்க்கிற பொழுது மையத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆற்றல் துகள், அதை சுற்றி வரக்கூடிய ஒரு ஆற்றல் துகள், இந்த ரெண்டுக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த இடைவெளி என்றைக்குமே தாண்டியும் போவதில்லை, அருகிலும் வருவதில்லை.
தாண்டியும் போவதில்லை, அருகிலும் வருவதில்லை. இப்போ இந்த நியதியில் அணுவினுடைய கட்டமைப்பில் தொடங்கினால் 2 இறைத்துகள் என்று தொடங்குகிற பொழுது அது விரிந்து செயல்படுகிற பொழுது பல அணுக்கள் சேர்ந்து இயங்கக்கூடிய அந்த பொருளிலும் அதே இயக்கம் வருகிறது, அந்த இயக்கத்திலும் அதே நியதியும் வருகிறது. சரிதானே? எப்படி அடிப்படை ஆற்றல் துகள் என்று சொன்னால் உங்களுக்கு அணு என்று பார்க்கிற பொழுது மையத்தில் இருக்கக்கூடிய மையக்கரு புரோட்டான் நியூட்ரான், அதன் பிறகு சுற்றி வரக்கூடியது நெகட்டிவ்லி சார்ஜ் எலக்ட்ரான். இந்த 2க்கும் இடையில் எந்த இடத்திலும் அதனுடைய இடைவெளி, அதனுடைய சுழல்கிற வேகம் குறைவதில்லை. இதை கண்டுபிடிச்சாங்க. இதை கண்டுபிடித்த பிறகு ஐன்ஸ்டைன்ல போய் இதை நாம் வைத்து ஏதாவது பண்ண முடியுமான்னு கேட்டார். அப்போ வந்தது தான் பண்ணின விளையாட்டு, எல்லாரையும் போட்டு சாகிடுச்சது. என்னாச்சு, அதில் மையத்தில் இருக்கக்கூடிய கரு அணு அதனுடைய இயக்கத்தை யூ கேன் இன்ஜெக்ட் அந்த ஹெவி வோல்டேஜ் கொடுத்தால் அதனுடைய இயக்கத்தை நிறுத்த முடியும். என்ன ஆகும், எந்த அழுத்தம் இருக்கிறது இப்போ பார்த்த பிரகாரம் இறைவெளியினுடைய மொத்த அழுத்தமும் ஆற்றல் துகளில் உட்கார்ந்துருக்கிறது இல்லையா? நான் என்னுடைய மின் அழுத்தத்தை அதுவும் பார்க்கிற பொழுது நம்ம ஆற்றல் எப்படி மாறுகிறது என்று பார்ப்போம். உபயோகப்படுத்தி மையக்கருவினுடைய இயக்கத்தை நிறுத்தினால் என்னாகும், அதில் இருந்து கிளம்பக்கூடிய ட்ரமெண்டஸ் எனர்ஜி, அதுதான் அட்டாமிக் ஃபியூஷன். அதுதான் என்னாகிறது, செயின் ஆக்ஷன். ஒன்றிலிருந்து ஒன்று இது அஃபெக்ட் ஆனால் அதுக்கப்புறம் அது கான்ஸ்டியூட் பண்ண பெரியதாக அஃபெக்ட் ஆகும். அதன் பிறகு அது எப்படி உருள்கிற பொழுது அதில் இருந்து வெளிப்படுவது தான் எனார்மஸ் டெம்பரேச்சர். அங்கே இருந்து வெளிப்படுவது தான் எனார்மஸ் டெம்பரேச்சர். அந்த வெளிப்பாடுகிற பொழுது அதில் இருந்து வெளிப்பட்டால் எவ்வளோ டெம்பரேச்சர் வரும், கிட்டத்தட்ட 2400 டிகிரி என்பது ஒரு செகண்டில் தொடும். அவன் பேபி பாம் உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க இல்லையா, பேபி பாம் போட்ட போது 2 செகண்ட் கூட இல்லை, பக்கத்தில் போய் நதியில் விழுந்துடலான்னு எத்தனையோ குழந்தைங்க ஓடுது, துணியெல்லாம் எரிஞ்சு போயிடுது, அதுக்கப்புறம் தோலெல்லாம் எரியுது, எல்லாரும் போய் நதியில் விழுறான். என்ன காரணம், தன்மயமாய் தான் அதுவாய் தவறிடாது இயங்குகிறது. இந்த தன்மையும் திறமையும் தெரிந்து கொள்ளாது நான் என்னுடைய சிற்றறிவை கொண்டு சுயநலத்தை கொண்டு நான் அந்த அட்டாமிக் ஸ்ட்ரக்சரை குலைக்கிற பொழுது என்னாகிறது, கிரியேட்ஸ் தி செயின் ஆக்ஷன். நம்முடைய அலை இயக்கத்திலையும் பார்ப்போம், தன் இயக்கம், தொடர் இயக்கம், பிரதிபலிப்பு இயக்கம். இப்போது அந்த பிரதிபலிப்பு இயக்கம் எப்படி நிகழ்கிறது என்று சொன்னால், நிகழ்வது மட்டுமல்ல, இட் கிரியேட்ஸ் அ வாஸ்ட் ரேடியேஷன். அதில் இருக்கக்கூடிய கதிர்வீச்சு மூளையை பாதிக்கும், கருவை பாதிக்கும், குழந்தைகளை பாதிக்கும். இப்போது போபாலில் ஒரு தலைமுறையில் போனது, இன்னும் பல தலைமுறைகள் பாதிக்கப்பட்டுட்டு தான் இருக்குது. இன்றைக்கும் ஒரு ஹிரோஷிமாவிலிருந்து வரக்கூடிய சில குழந்தைகள் அந்த ஆரோக்கிய குறைபாடு இருந்து கொண்டு தான் இருக்கிறது. அப்போது என்ன செய்யணும், இயக்க நீதியை உணர்ந்து கொண்டு விட்டால் தன்மயமாய் தானதுவாய் தவறிடாது இயங்கும் உன் தன்மை திறம் என்ன என்ன தவமது ஆனந்தமே. இந்த தன்மையும் திறமும் என்று பேசப்படுகின்ற ஒன்றைத்தான் கான்ஷியஸ்னஸ், ஆர்டர் ஆஃப் ஃபங்க்ஷன் என்று சொல்கிறோம். ஸோ ஆர்டர் ஆஃப் ஃபங்க்ஷன் என்று சொல்லுவதைத்தான் அறிவு என்றும் சொல்லுகிறோம். ஏபிள் டு ஃபாலோ? எது தன்மை திறம் என்று நான் பேசுகிறேனோ, எதை நான் அந்த நுண்ணிய நிலையில் அதனுடைய இயக்க நீதி என்று சொல்லுகிறேனோ, அதைத்தான் அறிவு என்று சொல்லுகிறேன். அந்த அறிவு எப்படி செயல்படுகிறது என்று கேட்டால், வெளி இயக்கம். அந்த இயக்கத்தில் நாம் கடந்த வகுப்பில் பார்த்தோம், எந்த பொருள் சுழன்றாலும் சுழல்கிற பொருளினுடைய வெளிப்புறத்தில் இருக்கக்கூடிய வேகம் மையத்தை நோக்கி வர 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 வேகம் குறைந்து கொண்டே வரும். The assumption is where there is a point in the middle where there is no motion at all.
மையம் நோக்கி வர 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 வெளியில் இருந்து வேகம், மையத்தில் வேகம் குறைந்து கொண்டே வரும். மையத்தில் இயக்கம் இல்லாத ஒரு இடம் இருக்கிறது என்று வருகிற பொழுது, இந்த இயக்கம் இல்லாத இடம்தான், இந்த இயக்கமற்ற வெளிதான் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இறைத்துகளுடைய வேகத்தையும் உணர்ந்து கொண்டிருக்கிறது. இறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இறைத்துகளுடைய வேகத்தையும் கட்டுப்படுத்தி கொண்டிருக்கிறது. இந்த இயக்கத்தை கட்டுப்படுத்துவது மட்டுமல்ல, இந்த ஆற்றல் துகளுக்கும் இன்னொரு ஆற்றல் துகளுக்கும் இருக்கிற இடைவெளியை சரியான முறையில் நீதியில் செலுத்தி கொண்டும் இருக்கிறது. இப்போ எங்கே கை வச்சோம்? இறைவன் மேலே கை வச்சோம். அதுக்கு சித்தாந்தத்தில் சொல்லுவாங்க, எந்த ஒரு நிகழ்ச்சியும் நீங்கள் அடித்தால் திருப்பி அடிக்கலாம் என்பது ஒரு நீதி. எங்கே அடிக்கக்கூடாது? இயற்கையில் போய் இறைவன் மேலே கை வைக்கக்கூடாது. கை வைத்தால் இறைவன் மேலே தான் கை வச்சோம். வெளியான உடனே இதனுடைய அழுத்தம், மொத்த இன்ஃபினைட் அழுத்தமும் அதில் இருக்கிறது. அது என்ன ஆகும்? இட் கம்ஸ் அவுட் வித் த ட்ரெமெண்டஸ் வெலாசிட்டி அண்ட் த ஹீட். இப்போ அவ்வளவு தூரம் அழுத்தம் வெளிப்படுகிறது என்று சொன்னால், அப்போ எந்த அளவிற்கு அதனுடைய உணர்வு நிலையில் இருக்கும். ஆனால் அது உணர்தா என்று கேட்டால் இல்லை. அவனுக்கு பெயர் நிர்குணத்தான் என்றும் பெயர். ஒரு செயலை செய்விப்பதற்கு காரணமாகவும் இருக்கிறது, காரியத்திற்கு காரணமாகவும் இருக்கிறது, காரியத்தை கட்டுப்படுத்தி கொண்டும் இருக்கிறது, காரியத்தினுடைய இயக்க நீதியும் உருவாக்கி கொண்டிருக்கிறது. ஆனால் ஒன்றும் தெரியாத ஆள் மாதிரி பேசாமல் மௌனியாக இருக்கிறது. உன் பெரிய பேரியக்க உவமையற்ற ஆற்றலால் உலகங்கள் அத்துணையும் உருளுதே ஓர் கொத்து போல். எப்படி இயங்குகிறது? நாம சொல்லி இயங்கல, தன்மயமாய் தானதுவாய் அதுவாக இயங்க. அதுவாக ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கிடையாது, உணர்வு கிடையாது, ஒரு நம்ம தமிழில் திட்டுற மாதிரி ஒரு மண்ணும் கிடையாது. ஆனால் உட்கார்ந்து கொண்டு இத்தனை வேலையும் பார்க்கிறது. தன்மயமாய் தானதுவாய் தவறிடாது இயங்கும் அந்த தன்மை திறம் கான்ஷியஸ்னஸ். தன்மை திறம் கான்ஷியஸ்னஸ். எது கான்ஷியஸ்னஸாக இருக்கிறது? அழுத்தம் அதனுடைய அறிவாக இருக்கிறது. ரெண்டும் வேற இல்லை. ஃபோர்ஸ் இஸ் தி கான்ஷியஸ்னஸ் ஆஃப் தி ஸ்டாட்டிக் ஸ்டேட் அல்மைட்டி. அழுத்தம் இறைவனுடைய அறிவாக இருக்கிறது. அறிவு இறைவனுடைய அழுத்தமாக இருக்கிறது. ரெண்டும் வித்தியாசம் இல்லை. ரெண்டும் both are inseparable quality. both are inseparable quality. அறிவு அதனுடைய அழுத்தமாக இருக்கிறது, அழுத்தம் அதனுடைய அறிவாக இருக்கிறது. வேகம் அதனுடைய விவேகமாக இருக்கிறது, விவேகம் அதனுடைய வேகமாக இருக்கிறது. இது தெரிந்து செய்கிறதா? இல்லை, சிவனேன்னு தான் உட்காந்துருக்கு. அப்போது இந்த சதாசிவத்தினுடைய மொத்த இயக்கமும் அதனுடைய அழுத்தமும் எப்படி என்னுடைய அழுத்தத்தை சொல்ல முடியும் என்று சொன்னால், மேத்தமெட்டிக்கலில் நீங்கள் போட்டிங்கன்னா எந்த சப்ஜெக்டை தொட்டிங்கனாலும் அப்படித்தான் போகும். இந்த ஒரு நியூமரல் வேல்யூலேருந்து மேல் நோக்கி போகிறோம் என்று வைத்துக்கொள்ளுங்கள். மேல் நோக்கி போனால் +1 2 3 4 5 6 crores அப்படி போய்கொண்டே இருப்பீங்க. மில்லியன் பில்லியன் ட்ரில்லியன் போய்கொண்டே இருந்தால் ஒரு கட்டத்தில் அது என்ன பேர்? அதற்கு அது இன்ஃபினைட்டில் தான் போய் நிற்கும். இப்படி கீழே போனீங்க என்று சொன்னாலும் -1 -2 -3 -4 -5 என்று கீழ் நோக்கி போனாலும் அதனுடைய முடிவு எங்கே இருக்கும்? இன்ஃபினிட்டியில் தான் போய் முடியும். ஸோ மைக்ரோ மேனேஜ்மெண்ட்டும் பண்ணுறது அவன் தான், மேக்ரோ மேனேஜ்மெண்ட் பண்ணுறதும் அவன் தான். நுண்ணிய இயக்கத்தினுடைய அடிப்படைக்கும் அவனே காரணம், பருப்பொருள்களுடைய இயக்கத்தினுடைய மொத்த பரிமாணத்திற்கும் அவனே காரணம். அதனால்தான் அவரை பேசுகிற பொழுது இப்படி ஒரு இயக்கத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய எல்லையில்லாத ஒரு ஆற்றல் அதையும் நடத்தி கொண்டிருக்கிறது. இது பரந்துபட்ட ஒரு மேனேஜ்மெண்ட் என்கின்ற முறையில் பிரபஞ்சத்தையும் நடத்தி கொண்டிருக்கிற பொழுது என்கின்றதற்குத்தான் தமிழில் ஒரு வார்த்தை வியாபக அறிவு என்று பெயர். வியாபக அறிவு என்று பெயர். இப்போது முதுகில் எறும்பு ஊறுது.
எறும்பு ஊறுதுன்னு யாராவது சொல்லணுமா? தெரியும். எறும்பு ஏதோ ஒரு இடத்துல ஊறுது என்பதை என் அறிவு சொல்லுது. அப்போது என்னுடைய அறிவு என் உடல் வரைக்கும் பாத்தியப்பட்டது. என் அறிவு என் உடல் வரைக்கும் வியாபித்து நிற்கிறது. இறைவனுடைய அறிவு பிரபஞ்சம் முழுவதும் வியாபித்து நிற்கிறது. எந்த இடத்துல அது நடந்தாலும் அது இறைவனுடைய அறிவிற்கு பாத்தியப்படும். அது மட்டுமல்ல, ஒன்றினுடைய இயக்கம் அது இலைத்துணியில் பாவாய் நூலாய் இருப்பது போல் பின்னியுள்ளான். எங்கெங்கும் எல்லா தோற்றங்களிலும் இடையறாது மறைபொருளாய் இயங்கி பேரண்டமெங்கும் தங்கி தழைத்து இயங்கும் தற்பரத்தை யான் உணர்ந்தேன் தனித்து மனத்துள் ஆற்றும் தவமாற்றும் சாதனையால் பேரின்ப கழிப்பு. எப்படி இருக்கிறான்? அந்த துணி பாவு பார்த்துருப்பீங்க இல்லையா? நெசவு காஞ்சிபுரத்தில் இருக்கவங்களுக்கு தெரியும் இல்லையா? ஒரு தறி ஓடும், ஒன்று நூல் போனால் இடையில ஒரு நூல் ஓடும், அதன் பிறகு அந்த நிட்டிங் போய்கொண்டே இருக்கும். அதே போல் எல்லா பொருள்களிலும் என்ன பண்ணுறது? இலைத்துணியில் பாவாய் நூலாய் இருப்பது போல் பின்னியுள்ளான். பிரித்தா என்ன இருக்குது? அதில் நூல் தான். இப்போ ஒவ்வொரு அணுவுக்குள்ளும் இருந்து கொண்டு அடிப்படை துகளிலும் இயக்கம் இருக்கிறது. அதை ஒட்டி இருக்கிற பேரணுவிலும் அதனுடைய கட்டுப்பாடு இருக்கிறது. பேரணுவில் இருந்து வரக்கூடிய பௌதீகத்திலும் கட்டுப்பாடு இருக்கிறது. பௌதீகத்திலிருந்து வரக்கூடிய அண்ட சராசரங்களிலும் கட்டுப்பாடு இருக்கிறது. அண்ட சராசரங்களுடைய தொகுப்பாக இருக்கிற பிரபஞ்சத்தினுடைய 200 மில்லியன் ஒளி வருடங்கள் நிறைந்திருக்கிற பிரபஞ்சத்தையும் கட்டுப்படுத்துகிறது. இப்போது அது எப்படிப்பட்ட வியாபக அறிவாக இருக்கும்? அப்போது சுவாமி சொல்லுகிற அதோடு கலந்து நின்று அதுவாகி நின்ற எனது அறிவுன்னா எவ்வளோ பெரிய வோல்டேஜ் உங்கள் உடம்புல அடிக்கும். அதனால தான் பித்தா பிறை சூடி பெருமானி ஒன்றை என்னன்னு சொல்கிறதுன்னு கேட்குறாரு. அத்தா உனக்காலானே அல்லேன் எனலாமே, நீ சொல்லி நான் எப்படி ஒன்றிடத்தில் நான் பிரிப்பேன். அது சொல்கிறார். அவர் இது உணர்ந்த பிறகு அவர் கூட்டின்னு போகிறார்ல, அவர் கல்யாணத்தை நிறுத்தி கூட்டின்னு போகிறார். கதை சொன்னால் தான் தத்துவத்தில் கொஞ்சம் வெளியில் வர. கல்யாணத்தை சுந்தரரை நிறுத்தி கூட்டின்னு போகிறார். அப்போ நீ எனக்கு அடிமை என்று சொல்கிறார். அடிமைன்னு சொன்னால் அவருக்கு புரியல. உன்னை நான் பார்த்ததும் இல்லை, அதுக்கு முன்னால் நீ எனக்கு பழகினதும் இல்லை, நான் எப்படி உனக்கு அடிமையாக இருக்க முடியும்? சொல்கிறார், இல்லை நீ அடிமை, ஓலை இருக்கிறது, ஊர் பெரியவங்கெல்லாம் இருக்காங்க, கேட்போம், கேளுங்க. வாங்கி பார்த்தா இது உன் கையெழுத்து தானே? ஆமாம் அவங்க கையெழுத்து தான். இப்போ நீ அடிமை தான். அப்போது கூட்டிகிட்டு போயிடுறார். கல்யாணத்தில் தடுத்து ஆட்கொண்டை பெருமான் பிறகு கூட்டிகிட்டு போய் அப்போ கேட்குறார், நீ என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா, நீ பித்தனான்னு கேட்குறார். உன்னை பார்த்ததில்லை, உன்கிட்ட பேசினதில்லை, எனக்கு முன்ன பின்ன தெரியாது, என்னை தடுக்கிற கேட்குறார். அதன் பிறகு இவர் கூட்டி கொண்டு போய் அவருக்கு தீட்சை கொடுத்த பிறகு சொல்கிறார், இப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த நிலைக்கு துறவை நோக்கி நகர்த்தி வீடு வேற்றலை நிலைத்திருத்திய உனக்கு நான் என்னன்னு சொல்லி பாடுறது, இந்த வோல்டேஜ் அடிக்கும்போது நான் என்னன்னு பாடுறதுன்னு கேட்குறேன். நீ சொன்னையே, நீ பித்தா, நீ தானே சொன்ன பைத்தியம்னு சொன்னேன், அப்படியே பாடு. பித்தா பிறை சூடி பெருமானி, பெரும் ஆள். அப்போது அந்த ஆற்றல் துகளில் மொத்த அழுத்தமும் இருக்கிறது என்று சொன்னால், அந்த ஆற்றல் துகளினுடைய மொத்த அழுத்தத்தில் அது இயங்குகிற பொழுது மையத்தில் வெளியிருக்கிறது, சுற்றிலும் வெளியிருக்கிறது. இப்போ மகாகாச வெளியில் ஒன்று இறைத்துகள், இன்னொன்று வெளி. மகாகாச வெளியில் இறைத்துகள் இருக்கும் மையத்தில் இருக்கக்கூடிய வெளிக்கும் சுற்றிலும் இருக்கக்கூடிய வெளிக்கும் இடையிலே தொடர்பு இருக்கிறது, கம்யூனிகேஷன். இட் கீப்ஸ் கண்டினியூஸ்லி இன் கான்டாக்ட். அப்போ என்ன நடக்கிறது? சுற்றிலும் இருக்கக்கூடிய அழுத்தம் இன்ஃபனைட், பேரழுத்தம். மையத்தில் இருக்கக்கூடிய வெளி துண்டுபட்ட அழுத்தம். இப்போ நான் அழுத்தி கொண்டு இருப்பது தொடர்ந்து இருப்பதனாலே
இது என்ன ஆகிறது? தொடர்ந்த சுழற்சியில் இருக்கிறது. தொடர்ந்த சுழற்சியில் இருக்கிற பொழுது மையத்தில் இருக்கக்கூடிய வெளியினுடைய அளவு கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்கிறது. அதிகரிக்கிற பொழுது என்ன நடக்கும்? இயல்பாகவே ஒரு வினாடிக்கு 1,00,000 என்கின்ற அழுத்தத்தில் இயங்கக்கூடிய துகளினுடைய இயக்கம் 99,000 என்று குறையும். மையத்தில் இருக்கக்கூடிய வெளிக்கும் சுற்றிலும் இருக்கக்கூடிய வெளிக்கும் தொடர்ந்த கம்யூனிகேஷன், தொடர்பு இருப்பதனால் மையத்தில் இருக்கக்கூடிய வெளியினுடைய எல்லை விரியும். விரிகிற பொழுது 1,00,000 சைக்கிள்ஸ் பர் செகண்ட், 1,00,000 சுழற்சி ஒரு வினாடிக்கு என்பதில் இருந்து 99,000 என்று குறையும். குறைந்தால் இதுக்கு பக்கத்தில் 1,00,000 என்று இன்னொரு துகள் சுற்றி கொண்டே இருக்கும் இல்லையா? ஐன்ஸ்டைன் கூற்று பிரகாரம் யூனிவர்ஸ் கீப்ஸ் எக்ஸ்பேண்டிங். மொத்தம் நம்ம நூடுல்ஸ் பண்ணுறதுக்கு 2 நிமிஷம், பிரபஞ்சத்தை கடவுள் 3 நிமிஷத்தில் படைத்தாருங்கிறது ஒரு தியரி. ஏன்னால் அந்த 5 தியரி நம்ம பிரபஞ்ச பரிணாமத்தில் பார்க்கலாம். இதனுடைய செயின் தான் பிக் பேங் என்பது என்னுடைய அனுமானம். பிக் பேங்கை முழுமையாக ஒதுக்கிவிட முடியாது. பிறகு நிகழ்ந்திருக்கக்கூடிய வெடிப்பாக இருக்கலாம், ஆரம்பத்தில் அது வெடிப்பாக இல்லை என்றாலும். இப்போது மொத்த அணுவிலும் அதனுடைய அழுத்தம் இருக்கிறது. மையத்தில் இறைத்துகளினுடைய வெளி அதிகரித்து கொண்டே இருக்கிறது. வெளி அதிகரித்து கொண்டிருக்கிற பொழுது அணுவினுடைய சுழலும் வேகம் குறைகிறது, இறைத்துகளினுடைய சுழலும் வேகம் குறைகிறது. அப்போ சுழலும் வேகம் குறைகிற பொழுது இதில் அப்பால் இருக்கிற இப்பொழுது உருவாகி இருக்கிற 1,00,000 ஒரு வினாடிக்கு சுழலக்கூடிய அதிகபட்ச வேகத்தில் இருக்கக்கூடிய இறைத்துகள் குறைந்தபட்ச எல்லையில் 90,000 சைக்கிள்ஸ் பர் செகண்ட் என்று சொல்லக்கூடிய இறைத்துகளை சுற்றி வர தொடங்குகிறது. கரெக்ட்? ஒரு வேகம் அதிகம் கொண்டிருக்கிற அணுவினை சுற்றி வேகம் அதிகமாக இறங்கிக் கொண்டிருக்கிற இறைத்துகள் தன்னை விட வேகம் குறைவாக இருக்கக்கூடிய அணுவை சுற்றி சுழலத் தொடங்குகிறது. அப்போது வேகம் அதிகமாக இருப்பதற்கு பெயர் நெகட்டிவ்லி சார்ஜ்ட், வேகம் குறைவாக இருப்பதற்கு பெயர் பாசிட்டிவ்லி சார்ஜ்ட். So there constitutes the basic structure of the atomic structure. இந்த ஸ்ட்ரக்சர் தான் விரிந்து வருகிற பொழுது எல்லையற்ற ஒரு பேரண்டத்துக்கும் அதுவே அடிப்படை நியதியாக இருக்கிறது என்பதனால தான் அது தானாகவே அதற்குரிய அறிவை பெற்றிருப்பதனால் இந்த ஆற்றல் என்னைக்காவது குறையுதா? இந்த ஆற்றல் என்றைக்கும் குறையல. எந்த இடத்துல நான் தண்ணீரில் பக்கெட்டை எடுத்தாலும் ஆற்றல் குறையுதா? பள்ளம் மூடாமல் இருக்கிறதா? மூடுகிறது. அப்போது இந்த பிரபஞ்சம் முழுவதும் இருக்கக்கூடிய இன்ஃபனைட் ஃபோர்ஸ் என்றக்கூடிய ஆற்றலில் அழுத்த குறைபாடு ஏற்றத்தாழ்வு இருக்கிறதா? இல்லை. அதனால்தான் சயின்ஸ் சொன்னது எனர்ஜி இஸ் கான்ஸ்டன்ட். ஆற்றல் மாற்றமில்லாதது. நாம் என்ன சொல்லுகிறோம்? அதை வற்றா இருப்பு என்று சொல்கிறோம். இப்போ வற்றா இருப்பாகவும் ஆற்றல் குறைபடாமலும் இருக்கிறது, உணர்ந்து கொண்டும் இருக்கிறது, கட்டுப்படுத்தி கொண்டும் இருக்கிறது. அது வேகம் என்ற அழுத்தத்தில் தொடர்ந்து இயங்கிக் கொண்டும் இருக்கிறது. இப்போது இந்த 3 பரிணாமத்தையும் எதில் இருந்து பார்த்தோம்? பகுத்தறிவு கொண்டுதான் பார்த்தோம். புகை நடுவெனில் புவி இருப்பதை பூமியிற் கண்டோமே, நன்னெஞ்சே பூமியிற் கண்டோமே. புகை வருகிறது என்பதை கொண்டு நெருப்பை உணர்ந்து கொண்டேன். இயக்கத்தை வைத்து கொண்டு இயக்கத்தினுடைய மூலத்தினுடைய அறிவினுடைய தன்மையை என் அறிவு அதுவாகி நின்ற எனது அறிவு விளங்கி கொண்டது. விளக்கினேன் விளங்கியே. 3 பரிணாமம்: ஃபோர்ஸ், கான்ஷியஸ்னஸ், பிளானம் அண்ட் டைம். டைம் என்பதில் வேரியேஷன்ஸ் இருக்கும்.
இப்போது காலம் என்று சொல்லுகிற பொழுது அதில் ஆங்கிலத்தில் சொன்னேன், லாஜிக்கல் பட் பியாண்ட் லாஜிக்கல். என் பகுத்தறிவுக்கு தட்டுப்பட்டாலும் என் பகுத்தறிவை தாண்டியது. ஏனென்றால் அது தொகுத்தறிவில் நின்று தான் உணர்ந்து கொள்ளக்கூடிய விஷயம். தொகுத்தறிவில் நின்று உணர்ந்து கொண்டால் the object and the subject becomes the one. அப்படி வந்துவிட்டால் நிட்டை கூடல் தானாகவே நடக்கும். தெளிதல் வந்துவிட்டது. நிட்டை கூடல் கந்த சஷ்டி பிரகாரம் அமரரிடத்தில் அமர புரிந்தால் குமரனடி நெஞ்சே குறி. இடைவேளையில் வைத்துட்டு நான் சக்தி சிவம் போகலாம்.